இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மௌனத்தினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நாம் பேசாதிருக்கும்போது கடவுள் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தேவன் நம்மோடு பேச நினைக்கிறார். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாருங்களேன், உங்க ஆத்மாவிலே அமைதி பிறக்கும். வசனம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சொல்லுங்க, சில நேரங்களில் சொல்லுவாங்களா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படிப்பட்ட அமைதி இல்லை. அமைதியாக இருந்துட்டு நமக்கு ஒரு காரியம் வரும்போது சில வார்த்தைகளை பேசுவாங்க சில மனிதர்கள், தந்திரமாக செய்கிற காரியங்கள். அப்படிப்பட்ட அமைதியை அல்ல. இந்த அமைதி என்பது நமக்கு வாய்ப்பு கிடைத்தும், நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் நாம் அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு அமைதியாக செல்வது, எந்த ஒரு வார்த்தையும் பேசாதபடி கர்த்தரிடத்தில் நம்மளுடைய காரியங்களை ஒப்படைப்பது. இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மௌனத்தினால் அவனுக்கு எப்படிப்பட்ட மேன்மை அடைந்தான்? யோபு என்ற தேவ மனிதன். சில நேரங்களில் சொல்லுவோம்ல, அவன் உத்தமன், சன்மார்க்கன், அப்படிப்பட்ட நீதி உள்ளவன். இப்போ சொல்லுங்க, உத்தமன் என்று சொல்வதை விட அதை வாழ்ந்து காட்டுவது மிகவும் கடினம். யோபு வாழ்ந்து காட்டினான். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் சிறந்ததாக, ரெட்டிப்பான நன்மை அவனுக்கு கிடைக்க காரணம், இப்படிப்பட்ட மேன்மை கிடைக்க காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மௌனமாய் இருக்கிறான். யோபு 2:13 அவனுடைய சிநேகிதர்கள்லாம் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒரே நாள்ல அவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், இப்படி எல்லாம் அழிந்து போச்சு. வேலைக்காரர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இந்த துக்கம் தாங்க முடியாம அந்த யோபு உட்கார்ந்ததை பார்த்து அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து 3 பேர்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 7 நாட்கள் ஒருத்தனும் ஒன்றும் பேசல, அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 7ஆவது நாள் பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. அந்த யோபை குறித்து அவனுடைய லைஃப்பில் அவன் இப்படி இருந்ததுனால தான் இப்படி ஒரு காரியம் அவனுக்கு வந்தது என்று சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. யோபு புத்தகத்திலே அருமையாக போடப்பட்டிருக்கு. அவனுடைய சிநேகிதர்கள் பேசின வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் வாசிக்கலாம். யோபு 6:26 கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ அப்படின்னு கேட்குறான். கடிந்து கொள்ள வார்த்தைகளை யோசிச்சு வச்சு பேசுறாங்க. அந்த காற்று அடிப்பது போல உங்க வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி யோபு சொல்கிறான். யோபு 8:2 நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் பேசுவீர்? எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். அந்த வார்த்தைகள் அவனை கொன்றுகிறது. அவனுடைய பிரச்சனை, அவன் அனுபவித்த பாடுகள் எல்லாம் இழந்து போயிருக்கிறான். இப்போ அவங்களுடைய நண்பர்களுடைய வார்த்தை. யோபு 12:11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா. பாருங்க, அந்த செவி வார்த்தைகளை சோதிக்குமா. அப்போ அவங்களோட நண்பர்கள் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறான். எவ்வளோ வேதனை! இந்த வார்த்தை நிமித்தம் அவன் பொறுமையாக அமைதியாக இருக்கிறான். யோபு
யோபு 19:2 நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். சில மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருப்பாங்க. பிரச்சனை, பாடுகள், ஏதாவது நோய், ஏதாவது காரியங்கள் வரும்போது வார்த்தையினால நொறுக்குவாங்க பாருங்க. இந்த வார்த்தைகளை அள்ள முடியாது. சில நேரங்களில் நம்மளும் கூட சோர்ந்து போயிருக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்டு, வார்த்தையினால சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இதை பார்க்கிற. யோபுவின் முன்னிலைமை கர்த்தரும் பின்னிலைமை கர்த்தர் உயர்த்த காரணம் அவன் பொறுமையோடு இருக்கிறான். வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 42:7 கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சகோதரர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் அந்த யோபு ஆண்டவரை குறித்து அவர் நிதானமாக பேசுகிறார். ஆண்டவர் கர்த்தரதை பார்க்கிறார். நம் வார்த்தையை அவர் பார்க்கிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல கர்த்தர் நம்மை புடமிட்டு பார்க்கிறார். யோபு 13:5 நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமா இருக்கும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும் சொல்லி யோபு தன்னுடைய சிநேகிதரை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சிலருடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, நிந்தனைகள், அவமானத்தை கேட்டு சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தர் அதை கேட்கிறார். கொஞ்சம் அமைதியாக இருக்க, நலமாக இருக்குன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட நீங்கள் கேளுங்க. யோபுவை ஆசீர்வதித்த தேவன், ரெட்டிப்பான நன்மை கொடுத்த தேவன் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த 7 நாட்களிலும் நாங்கள் 7 மனிதர்கள் மௌனமாக இருந்து மேன்மையான காரியத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் மௌனமாக இருந்து உம்முடைய சமூகத்தை காரியங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் எல்லா காரியத்துக்கும் ஒப்படைத்து நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து விடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.